நம்ம பார்க்க போறது செவ்வாய்க்கிழமை, அதுவும் தை முதல் செவ்வாய். இதனுடைய சிறப்பு என்ன? என்ன மாதிரி பூஜை பண்ணுவது ரொம்ப நல்லது மேம்? செவ்வாய்க்கிழமைனாலே சிறப்பு தான், மங்களவாரம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ பொதுவாக இந்த தை மாதம் வந்து உத்தராயண புண்ணிய காலம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து மகர ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார். அதனால் நம்ம என்ன செவ்வாய்க்கிழமையில் நம்ம எதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறும். ஸோ இந்த தை செவ்வாயில் என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு, செவ்வாய்க்கிழமை முருகனை தவிர வேறு நம்ம என்ன தெய்வத்தை கொண்டாடலாம் அப்படின்றது நான் வந்து செவ்வாய்க்கிழமை இது பண்ணால் நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் ஊரில் அது இல்லை உங்களுக்கு அது பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா என்னால் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நிறைய நல்ல பதிவுகள் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க மேம். மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் உங்களுக்கு வந்து பொங்கல் விஷஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, நம்ம கன்வே பண்ணியிருந்தோம். இல்லை நான் வந்து ஒரு 2-3 நாளாகவே நான் சரியாக பார்க்கல. ஒன்று, எனக்கு வீட்டில் ஹஸ்பண்டை பார்த்துக்கிற வேலை, ஏன்னா ஒரு நாளைக்கு 6 வாட்டி அவருடைய டயட் பார்த்து கொடுக்க வேண்டியிருக்கு. 2வது, இந்த முறை பொங்கல் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் வேலையும் ஜாஸ்தி இருந்தது. அதனால் வாழ்த்து தெரிவிச்சிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்களை சொல்கிறேன். உங்களுடைய வீடுகளில் இந்த வருஷம் நீங்கள் கல்யாணத்துக்கு பார்க்குறீங்கன்னா அடுத்த தைப்பொங்கல் உங்கள் எல்லார் வீட்லேயும் தலை பொங்கலாக இருக்கட்டும். குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும். வீட்டில் நிம்மதியை தேடுறவங்களுக்கு நிம்மதி வரட்டும். சூப்பர் மேம். இன்னைக்கான டாபிக் போயிடலாம் மேம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமை, அதுவும் தை முதல் செவ்வாய். இதனுடைய சிறப்பு என்ன? என்ன மாதிரி பூஜை பண்ணுவது ரொம்ப நல்லது மேம்? அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனாலே சிறப்பு தான், மங்களவாரம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ பொதுவாக இந்த தை மாதம் வந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். ஸோ இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி போகிறாரு. வடக்கு நோக்கி போயிட்டு ஆடி மாதம் அவர் கடகராசிக்கு வந்துடுறாரா, அதுக்கப்புறம் அவர் தெற்கு நோக்கி வர்றார். ஸோ அதை தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்கிறோம். ஸோ இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இந்த செவ்வாய், தை செவ்வாய் அப்படிங்கிறது வந்து முருகனுக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து மகர ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார். அதனால் நம்ம என்ன செவ்வாய்க்கிழமையில் நம்ம எதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறும். ஸோ இந்த தை செவ்வாயில் என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் ஆலய வழிபாடை செய்யலாம். வீட்லேயே கூட நீங்கள் முருகனுக்கு வேல் பூஜை பண்ணுறதோ, முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறதோ, வேல் மாறல் படிக்கிறதோ, கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதோ, இது எல்லாமே வந்து பண்ணலாம். இந்த செவ்வாய்க்கிழமை முருகனை தவிர வேறு நம்ம என்ன தெய்வத்தை கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சனியினுடைய வீட்டில் மகர ராசியில் 5 கிரகங்களும் சேர்ந்துருக்கிறாங்க. இன்றைக்கி சந்திரன் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம தினமாகவும் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் மகர ராசிக்காரர்களும் மிதுன ராசிக்காரர்களும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா நரசிம்மரையும் சக்கரத்தாழ்வாரையும் அன்னைக்கு பிரதட்சணம் பண்ணுங்கள். ஒன்றும் பெருசாக நம்ம பண்ண வேண்டாங்க. உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் எப்போ பார்த்தாலும் பாஸ் எரிஞ்சு விழுறாரு, ஒரு டீம் வந்து எனக்கு வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியல, என்னை ஆஃபீஸில் மற்றவங்களுக்கு பார்த்தாலே பிடிக்கலை, கடன் தொல்லை பயங்கரமாக இருக்குது, நான் எப்படி கடன்காரங்களை ஃபேஸ் பண்ணுவேன், இப்படி எத்தனை பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா உங்களுக்கு? ஸோ அவங்களுக்கெல்லாம் தான் இந்த டிப்ஸு. கார்த்தால் அன்னைக்கு குளிச்சுட்டு வெறும் வயிற்றோட ஒரு 12 முறை பிரதட்சணம் அப்படின்னா வலம் வருவது. ஸோ நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரும் முன்ன பின்ன இருப்பா பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கோயிலை சூஸ் பண்ணுங்கள். ஸோ சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் அந்த சன்னதியை போயிட்டு ஒரு 12 முறை நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். ஓம் நரசிம்மாய நமக சொல்லலாம், ஓம் சுதர்சனாய நமக சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஸ்லோகம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. 12 வாட்டி ஓம் நரசிம்மாய நமக சொல்லுங்கள், 12 வாட்டி ஓம் சுதர்சனாய நமக சொல்லுங்கள். நமக்கு ஒரு பெரிய பலம் என்ன தெரியுமா? அதனால தான் பெருமாள் சக்கரத்தை கையில் வச்சுட்டுருக்கார். பெருமாள் எதுக்காக சக்கரத்தை கையில் வச்சுட்டுருக்கார்? அவர் தான் சக்கரத்தாழ்வார்.
இதோ நான் வந்துட்டேன், உனக்கு என்ன ஒரு பிரச்சனையா, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாராம் பெருமாள். ஏன் நரசிம்மர் இருக்கார் தெரியுமா? கூப்பிட்ட குரலுக்கு இப்படி ஓடி வருவாராம் நரசிம்மர். அதனால் சக்கரத்தாழ்வாரும் சரி நரசிம்ம பெருமானும் சரி, நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ பக்தனுக்காக ஓடி வர்றதில் இவ 2 பேருமே முதல் ஆளாக நிற்பாங்க. அதனால தான் எப்பொழுதுமே சக்கரத்தாழ்வாரோடு சேர்ந்த நரசிம்மர் நமக்கு சேவை சாதிப்பார். அதனால் நீங்கள் நரசிம்மரையும் சக்கரத்தாழ்வாரையும் ஒரு இணங்க இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு போயிட்டு 12 முறை நீங்கள் வலம் வரணும். ஐயோ எங்கள் ஊரில் இல்லையே, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது நான் செவ்வாய்க்கிழமை இது பண்ணால் நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் ஊரில் அது இல்லை உங்களுக்கு அது பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா என்னால் அது ஒன்றும் பண்ண முடியாது. இது கோயிலுக்கு போய் 12 முறை சுற்றுறது தான். கோவில் இல்லாதவாளுக்கு வேணால் சுதர்சன காயத்ரியை வீட்லேயே உட்காந்துட்டு 12 முறை நீங்கள் ஜெபிக்கலாம். 24 முறை நீங்கள் சுதர்சன காயத்ரின்னு பேர், அது நீங்கள் கூகுளில் பார்த்து எடுத்துக்கோங்க. முருகனுக்கும் அன்றைய நாளில் பண்ணலாம். ஸோ முருகன் வழிபாட்டை நிறைய பேர் சொல்லி அதை ரொம்ப பிரபலப்படுத்தினதுனால நான் ரொம்ப முருகனை ஹைலைட் பண்ணலை. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே அது வழிபாடு எப்படின்னு தெரியும். பட் சக்கரத்தாழ்வாரையோ நரசிம்மரையோ ரொம்ப எல்லாரும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது இல்லை. பட் இந்த மாதிரியான பலன்களை எல்லாம் நானும் செஞ்சு அனுபவப்பட்டவள். அதாவது சக்கரத்தாழ்வாரை 12 பிரதட்சணம் பண்ணால் எப்பேற்பட்ட காரியம்னாலும் அவர் உடனே நடத்தி கொடுப்பார். ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு தடவை பயங்கர கோர்ட் கேஸ் இருந்தது. அந்த அம்மா அந்த சக்கரத்தாழ்வாரை தான் டெய்லி போய் 12 முறை, அவங்க ரோட்டில் காலை கூட கீழே வைக்க மாட்டாங்க அந்த அம்மா, அப்படி இருந்தவங்க ஒரு கெத்தா. ஆனால் சக்கரத்தாழ்வாரை 12 முறை அவங்க டெய்லி போவாங்க. 48 நாள் பண்ணாங்க அந்த அம்மா. அந்த சக்கரத்தாழ்வாரை பிரதட்சணம் பண்ணி அவங்களுக்கு அந்த கேஸ் ஜெயிச்சது. இதை நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அது பர்சனலாகவே தெரியும். அவங்க எந்த சக்கரத்தாழ்வாரை பிரதட்சணம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் எனக்கு தெரியும். அதனால் எந்த ஒரு காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னாலே அவர் பேரே ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனான் தான் வரும் அந்த சுதர்சன இதுலேயே. அதனால் வெற்றியை தரக்கூடியவர் சக்கரத்தாழ்வார். நரசிம்மரும் சேர்ந்த சக்கரத்தாழ்வாரை தை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக வலம் வாங்க. வீட்டுக்கு நீங்கள் வெறும் வயிற்றோடு போய் பண்ணிட்டு வீட்டுக்கு பானகம் நைவேத்தியம் பண்ணி அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட, கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட, நமக்கு சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கும் தெரியுமா, அதுக்கும் பண்ணலாம். முருகனுக்கு நீங்கள் வீடு வாங்கிறதுக்கான யோகத்திற்கும் இந்த செவ்வாய்க்கிழமையை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 4 செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். ஸோ செவ்வாய் பலத்திருக்கக்கூடிய இந்த நாளில் செவ்வாய் பகவானுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். சூப்பர் மேம், ரொம்ப அழகான பதிவாக கொடுத்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாது. நீங்க சொல்றதன் மூலமா நிறைய விஷயங்கள் போய் மக்கள்கிட்ட சேருது. நிறைய புது பூஜை முறைகள் பழங்காலத்துல பயன்படுத்தி ரிசல்ட் எடுத்த விஷயங்களை நீங்க மக்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க மேம். அதாவது எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நம்ம எவ்வளவோ கோவில்கள், எத்தனையோ ரொம்ப பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம வழக்கத்தில் இருந்தது எல்லாமே இன்றைக்கி நம்ம மறந்தே போயிட்டோம். யாரோ புதுசாக என்னென்னமோ சொல்கிறாங்க, அது எல்லாத்தையும் நம்ம புதுசாக எடுத்தோம். அதுவே எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அதனால் இந்த முறைகள் எல்லாமே நான் கண்டிப்பாக இந்த 2026 என்னென்ன விஷயங்கள்லாம் நான் பழைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுமோ அதை நான் ஒரு ரெசல்யூஷனாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு சொல்லணும். கண்டிப்பாக மேம், இனி வரும் காலங்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்காக கொண்டு போய் சேர்ப்போம். நிச்சயமாக நல்ல பதிவாக கொடுத்தீங்க மேம். நன்றி மேம். தேங்க்யூ.